நம்ம குழந்தைங்களுக்கு கிறிஸ்பி தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனா இந்த சோயாபீன் வச்சுட்டு ஒரு தோசை ஊத்த போறோம். இந்த சோயாபீன் தோசைக்கு உளுத்தம் பருப்புக்கு பதிலா நம்ம சோயாபீன் எடுத்துக்கிறோம். 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் சோயாபீன் கூட கொஞ்சமா வெந்தயம். முதல்ல இந்த சோயாபீனையும் வெந்தயமும் ஒரு 4 to 5 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாரி இட்லி அரிசியும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம உளுத்தம் பருப்பு எப்படி நல்லா மாவாகுமோ, அது மாரி இந்த சோயாபீன் நல்லா மாவாகும். முதல்ல அத அரைச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அரிசிய அரைச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 2யும் நல்லா போட்டுட்டு, ஒரு பாத்திரத்தில போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூட உப்பு, கொஞ்சமா சோடா உப்பு போட்டுட்டு, நல்லா அடிச்சு விட்டுட்டு, ஒரு 8 மணி நேரம் இத புளிக்க விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூசுவல் தோசை ஊத்தி குடுத்தா, அவ்ளோ கிரிஸ்பியா சூப்பரா வரும். சோயாபீன் அலர்ஜி இல்லாதவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான கிரிஸ்பியான தோசை. தேங்க் யூ.